இரண்டு உலகங்கள். ராமசாமி பிள்ளை வெறும் அறிவியல்வாதி. உலகம் தர்க்கத்தின் கட்டுக்கோப்பிற்கு ஒத்தபடிதான் வளர்கிறது என்ற நம்பிக்கையில் வளர்கிறவர். தர்க்கத்திற்கு கட்டுப்படாத விஷயமோ பொருளோ உலகத்தில் இருக்க முடியாது. அது இருந்தால் தர்க்கத்தின் மயக்கம் போல சமூக பிரமையாகத்தான் இருக்க முடியும். இருக்க வேண்டும் என்பது அவருடைய மதம். அதை அசைக்க எத்தனைத்தவர்கள் பாடுதிண்டாட்டம். குறைந்தது 2 மணி சாவகாசமாவது கையில் வைத்துக் கொண்ட பிறகுதான் அவரை நெருங்கலாம். அவர் காலேஜில் ஒரு சயின்ஸ் பண்டிதர். வாழ்க்கையின் வசதிகள், முக்கியமாக புஸ்தகங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நிலைமை. கவலையற்ற வாழ்க்கை. அவர் மனைவி ராஜத்திற்கு ஏகதேச கல்வி. அதாவது ஒரு முழத்தாளில் தனது பெயரை குறைந்தது 2 தவறுகளுடன் ஒரு வரி பூராவாக எழுதக்கூடிய கல்வி. ராமசாமி பிள்ளைக்கு எப்பொழுதுமே அவருடைய மனைவியின் கடிதத்தை படிப்பதென்றால் குறுக்கெழுத்து, நேரெழுத்து என்று வந்து கொண்டிருக்கும். வார்த்தை போட்டிகளுக்கு சரியான விடை கண்டுபிடிப்பது மாதிரி. அவளுக்கு தன் புருஷன் என்றால் அடங்காத பெருமை, ஆசை. இன்னும் என்னென்னவோ அவள் மனதில் எழுந்து அவள் உடல் முழுவதும் பரவசப்படுத்தும். அவர்களுடைய குழந்தை 1.5 வயது குழந்தை. அதுதான் தனது கணவன் கொடுத்த செல்வங்களை காட்டிலும் மகத்தான பொக்கிஷம் என்று நினைத்து கொண்டிருப்பவள். அன்று ஒரு நாள் அவருக்கு ரசல் எழுதிய புஸ்தகம் கிடைத்தது. அது அவருடைய மனதில் இருந்து கொண்டிருந்த பெரிய குழப்பமான சிக்கல்களுக்கு எல்லாம் ஒரு தீர்ப்பு, அறிவுக்கு ஒத்த தீர்ப்பு கொடுத்துவிட்டது. அன்று சாயங்காலம் வரை அதை உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்தார். நேரம் சென்றது கூட தெரியவில்லை. அப்பொழுது ராஜம் குழந்தை மீனவை இடையில் எடுத்துக்கொண்டு கையில் காப்பி பலகாரங்களுடன் ராமசாமி பிள்ளையின் அறையில் நுழைந்தாள். ராமசாமி பிள்ளையின் கவனம் முழுவதும் அந்த புஸ்தகத்தில் அழுந்தி கிடந்தது. அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று பக்ஷணங்களை மெதுவாக மேஜை மீது வைத்துவிட்டு குழந்தையுடன் சற்று தள்ளி தரையில் உட்கார்ந்தாள். குழந்தை என்ன தர்க்கத்தை கண்டதா அல்லது அறிவை கண்டதா? அப்பா என்று சிரித்தது. ராஜம் மெதுவாக குழந்தையின் வாயை பொத்தினாள். அது என்ன கேட்கிறதா? அதற்கு போக்கு காட்டுவதற்காக குழந்தையை மடியில் எடுத்து பால் கொடுக்க ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரம் குழந்தை அதில் ஈடுபட்டது. ராஜம் கவனியாத சமயத்தில்